யோ கதை சொல்ல வந்துட்டு ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தா என்னத்தான் கதை சொல்லியா? சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊமை சார். இவ்வளவு ஏன் சார் அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க கூட கிட்னி ஃபெயிலியர் சார். யோ கதை எவனுக்கு வேணும்? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு. ஒரு 40 வயசு இருக்கு சார். 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா. வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு. இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு காதல் கொண்டேன், ஜெயம், அந்த மாதிரி லவ் சப்ஜெக்டா சொல்லுங்க. அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க. ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடெண்ட். அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணுதான் த்ரிஷா. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் கொடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டாவை எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு துப்பட்டா. அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா, ஆரி ஜெயராஜ் மியூசிக்ல. அடடா, லைன் பிரமாதமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2னா பாருங்களேன். ஆஹா, இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. ஆமா சார். நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, சரி, அட்வான்ஸ் வாங்குறீங்க. சார் சார் சார், என்கிட்ட இன்னொரு கதை கூட இருக்கு சார். இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா? சொல்றேன் கேளுங்க சார். சொல்லு. ஒரு அம்மா பிரசவ வழியில துடிக்கிறாங்க சார். அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம். யோ, சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு சார் முழுசா சொல்றேன் சார். சொல்லு. அவங்க பிரசவ வழியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். அது 100% ஓகே சார். இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். திக்கிச்சு கதையால சொல்ற கருவை முடிச்சவன. இந்த கதை தான் சார் அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யோ, எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. நீ ஏன் எப்படி கதை சொல்றன்னு இவங்க சார் கிட்ட போய் கத்துக்க. சார் கதை ஓகே சார், இந்த கதை போய் என் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருங்க. இந்த பையனை உங்களுக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கங்க. அசிஸ்டன்ட் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. உனக்கு டிரைவிங் தெரியுமாடா? நல்லா தெரியும். அப்ப டிரைவரா சேர்ந்துக்க. ஓகே சார், நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா? கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல. சீனை பத்தி திங்க் பண்ணும்போது கேப்பேன், கரெக்டா நீட்டணும். சரி சார். ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஸ்டார் அவுட்ல ரூம் போட்டு 2 ஃபுல் வாங்கி வைக்க சொல்லு. ஓகே சார். ரைட் எடுத்துட்டு வாடா. ஓகே சார். அடடா, இவன் 200